திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தின் 17வது திருப்பதிகம் அன்னை 10. தில்லையிலது சிவாய நமக. அன்னை 10 தில்லையிலது ஆத்தும பூரணம். அன்னை 10 என்பது அன்னையை முன்னிலைப்படுத்தி கூறும் 10 செய்யுள்களில் தொகுதி என்பது இதன் பொருள். இதனையும் மகளிர் விளையாட்டுகளுள் ஒன்று என கூறுவர். இதில் வரும் பாடல்கள் அகத்துறையை சார்ந்தவை. அன்னை கூற்றாக வந்துள்ளன என்று ஒரு சாரரும், தோழி கூற்றாக வந்துள்ளன என்று மற்றொரு சாரரும் சொல்கின்றனர். ஆத்தும பூரணம் என்பது உயிரானது இறைவனோடு கலந்து நிறைவு பெறுவதே ஆகும். சிவாய நமக. பாடல். எம்பெருமான் வேத பொருளாய் விளங்குபவர், வெண்மையான திருநீற்றை பூசியிருப்பவர், சிவந்த மேனியினை கொண்டிருப்பவர், நாத தத்துவ பறையினை உடையவர் அன்னையே என்பாள். நாத தத்துவ பறையினை உடைய அவரே நான்முகனுக்கும் நாராயணனுக்கும் நாயகராம். எனக்கும் அவரே நாயகர் ஆவார் அன்னையே என்பாள். சிவாய நமக. அவர் கண்களில் கருமையான மையை பூசியிருப்பவர், கருணை கடலாக விளங்குபவர், என் உள்ளத்தில் புகுந்து என்னை உருகச் செய்பவர் அன்னையே என்பாள். உள்ளத்தில் புகுந்து என்னை உருகச் செய்து அழியாத ஆனந்த கண்ணீரை அளிப்பவரும் அவர்தாம் அன்னையே என்பாள். சிவாய நமக. அவர் என்றைக்கும் மணமானாவே இருப்பவர், பேரழகு பெற்றிருப்பவர், என் சித்தத்தில் புகுந்து குடிகொண்டவர் அன்னையே என்பாள். என் சித்தத்தில் குடிகொண்டவர் அழகுமிகு திருப்பெருந்துறையின் தலைவர் ஆவார். ஆனந்தமயமாய் விளங்குபவரும் அவர்தாம் அன்னையே என்பாள். சிவாய நமக. அவர் ஆடுகின்ற பாம்பினை அணிகலனாக அணிந்தவர், புலித்தோலை உடையாக உடுத்தியவர், திருவெண்ணீற்றை உடலெங்கும் பூசியவர் அன்னையே. அவரது வேடம்தான் என்னே என்பேன் அண்ணா என்றாள். இவ்வாறு அவரது வேடம் இருக்க கண்டும் என் மனம் அவரிடத்து பித்தாகி அலைகின்றதே அன்னையே. இதுவும் என்ன காரணம் அறியேனே அன்னையே. சிவாய நமக. அவர் நீண்ட கைகளை உடையவர், அடர்த்தியான சடாபாரத்தினை உடையவர், நன்மை தரும் பாண்டிய நாட்டிற்கு உரிமை படைத்தவர் அன்னையே என்பாள். நன்மை தரும் பாண்டிய நாட்டுக்கு உரிமை படைத்தவரான அவர் பல பக்கங்களிலும் அலைபாய்ந்து கொண்டிருந்த என் மனத்தை தமக்கே அடிமையாக்கி கொண்டவர், எனக்கு அன்பும் செய்யக்கூடியவர் அன்னையே என்பாள். சிவாய நமக. அவர் மனத்தால் நினைப்பதற்கு இயலாத அரிய சிறப்புகளை பெற்றிருக்கும் உத்தரகோச மங்கைக்கு உரியவர். அப்படிப்பட்டவர் என் நெஞ்சில் குடியிருக்கும் காரணம்தான் என்ன அன்னையே என்பாள். நாராயணனாலும் நான்முகனாலும் கண்டறிய முடியாத சிறப்பினை உடைய அவர் என் நெஞ்சில் குடியிருப்பதுதான் என்ன அதிசயமோ அன்னையே என்பாள். சிவாய நமக. அவர் வெண்மையான பட்டாடையினை உடுத்தி இருப்பவர், திருநீறு பூசுவதால் வெள்ளையாக விளங்கும் நெற்றியினை உடையவர், பள்ளியறைக்கு பயன்படும் மேல் சட்டையினை அணிந்திருப்பவர் அன்னையே என்பாள். பள்ளியறைக்கு பயன்படும் மேல் சட்டையினை அணிந்து கொண்டு பாய்ந்து செல்லும் குதிரையின் மீது ஏறி என் உள்ளம் கவர்பவரும் அவரே அன்னையே என்பாள். சிவாய நமக. அவர் தாளிக்கென்ற கொடியினையும் அருகம் புள்ளினையும் உடையவர், சந்தன சேற்றினை பூசியவர், அவரே எம்மை ஆளாக ஆட்கொள்பவர் அன்னையே என்பாள். எம்மை ஆளாக ஆட்கொள்ளும் அந்த அடிகளாரின் கையிலே தாளம் இருந்ததற்கும் காரணம்தான் யாதோ அன்னையே என்பாள். சிவாய நமக. அவர் உமையவளை ஒரு பாகத்தே உடையவர், தவவேடத்தையும் பெற்றிருப்பவர்,
பிச்சைக்கும் செல்லக்கூடியவர் அன்னையே என்பாள். பிச்சை பெற வந்தவர் அங்கிருந்து அகன்று சென்றவுடன் என் உள்ளமும் நலிவடைய காரணம்தான் என்னவோ அன்னையே என்பாள். சிவாய நமக. அவர் கொன்றைப்பூ மாலையோடு பிறைச்சந்திரனையும் ஊமத்தை மலரையும் கொண்ட தலையினை உடையவர் அன்னையே என்பாள். அவரது தலையின் மீது தங்கியிருக்கும் ஊமத்தம் மலரே எனக்கு உன்மத்தத்தை, அதாவது பித்தத்தை கொடுத்தது. இதற்கு காரணம்தான் என்னவோ அன்னையே என்பாள். சிவாய நமக. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அருள் தரும் மலைமகள் அம்மை உடனமர் அருள்மிகு நந்தம்பாடி நாதர் திருவடிகள் போற்றி போற்றி. சிவாய நமக.